நீங்க எந்த ஒரு லோன் எடுத்தீங்க அப்படின்னாலும், இந்த ஒரு சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அந்த லோனுக்கு நாம கட்டுற இன்ட்ரெஸ்ட்ட வந்து ஈஸியா வந்து ஏர்ன் பண்ணிட முடியும். ஸோ, இப்ப நான் வந்து ஒரு ரூ. 5,00,000 எனக்கு தேவைப்படுது. பர்சனல் லோன் அப்ளை பண்றேன். ஸோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 15% 5 வருஷம் டென்யூர் வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு கிட்டத்தட்ட ரூ. 11,800 வந்து மாசம் இஎம்ஐ வரும். நான் வந்து 5 வருஷத்துல ரூ. 2,13,000 கிட்ட இன்ட்ரெஸ்ட்டா மட்டும் பே பண்ணியிருப்பேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய டோட்டல் லோன் அமௌண்ட்ல 15%, ஸோ ரூ. 75,000 நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்லயோ இல்ல வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்கீம்லயோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ எனக்கு சிஏஜிஆர் வெறும் 14% கிடைச்சாலும் 10 வருஷ டென்யூர்ல பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரிட்டர்ன்ஸா கிடைச்சிருக்கும். இதையே நான் வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து எக்ஸஸா கிடைச்சிருக்கும். இது மூலயமா நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தேனோ அதை வந்து ஈஸியா இந்த இடத்துல ஏர்ன் பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த கால்குலேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் தான். இது பர்சன் டு பர்சன், லோன் டு லோன் ஒவ்வொருத்தருடைய பர்சனல் ஃபினான்ஸை பொறுத்து டிஃபரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் எது எப்படி இருந்தாலுமே உங்க லோன் அமௌண்ட்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்திட்டு கொஞ்சம் டென்யூர் நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த ரிட்டர்ன்ஸை வச்சு நம்ம வந்து ஒன்னு இஎம்ஐ சீக்கிரம் முடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸாகவும் வெளியெடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு.